ஹலோ, குட் மார்னிங். இன்னைக்கு ரீடிங் என்ன பார்க்கலாம்னா, கடவுளோட பிளான் என்ன, உங்களோட பிளான் என்ன. கொஞ்சம் டிஃப்ரெண்ட், ஒரு ட்ரிக்கரி. நீங்கள் என்ன மாதிரியான சில விஷயங்கள் மறைமுகமாக நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, செய்கிறீங்க, உங்களுடைய பிளான் சரியா? பார்க்கலாமா? கடவுளோட பிளான் என்ன, உங்களுடைய பிளான். ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிளான் பார்த்துலாம். கடவுளோட பிளான் வந்து நெக்ஸ்ட் பார்க்கலாம். செம கோல்டில் இருக்கிறேன், பேசக்கூட முடியல, தொண்டை வலி, மூக்கை அடைச்சிக்குது, இதுவாகவும் போயிட்டுருக்கு ரன்னிங். அடுத்து இருந்தாலும் வீடியோ பண்ணணும்னு பண்ணுறேன். இன்ஸ்டாவில் இப்போ தான் அப்லோட் பண்ணிவிட்டு வந்த வீடியோவை. ஃபேஸ் கொஞ்சம் இதுவாக இருக்கும், கொஞ்சம் சவுண்ட் வாய்ஸ் பொறுத்துக்கோங்க சரியா? உங்களுடைய பிளான் என்ன, உங்களுடைய லைஃப்பில் சில விஷயங்களுக்காக உங்களுடைய பிளான் என்ன? ஓகே, ஒரே ஓட்டமாக தான் இருக்கிறீங்க. லைஃப்பில் நிறைய விஷயங்கள் செட்டில் பண்ணுறதுக்காக ஒரே ஓட்டம், ரன்னிங் ரேஸ், குதிரைப்பந்தயம் வச்ச மாதிரி ஒரே ஓட்டமாக ஓடிட்டுருக்கீங்க. மலை பார்க்கல, கடலை பார்க்கல, ரோடை பார்க்கல, யாரையுமே பார்க்கல. விட்டால் போதும், நான் என்னோடய ஃபோக்கஸ் ஃபுல் என்னோட டெஸ்டினேஷன், நான் எங்கே போய் நான் சேரணுமோ அந்த இடத்துல நான் போய் சேரணும். என்ன மாதிரி விஷயமா இருந்தாலும் சரி, அதை அடையிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், எந்த கஷ்டம் வேணாலும் எடுப்பேன், என்ன வேணாலும் பண்ணுவேன்னா நெகட்டிவ்ல இல்லை. எந்த விதமான ஒரு உங்களுக்கு தடை வந்தாலும் போகிற பாதையில் அது என்ன வேணாலும் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்கன்றது தான் அப்படி சொன்னேன். ஏரிஸ், லிப்ரா, ஜெமினி எனர்ஜி ஃபீல் பண்ணுறேன். உங்களுடைய பிளான் தான் சொல்லிகிட்ருக்கேன். உங்கள் லைஃப்பில் நம்ம காட்ஸ் பிளான் நெக்ஸ்ட்டு பார்ப்போம் சரியா? உங்களுடைய பிளானை பற்றி தான் சொல்லிகிட்ருக்கேன். ஏதோ ஒரு விஷயத்த வந்துட்டு கண்ணு மண்ணு தெரியாமல் போயிட்டுருக்குறீங்க. ஆக்சுவலாக உங்கள் மைண்டில் வந்து எந்த விதமான பிளானும் இல்லை இப்போதைக்கு, ஆனால் ரேஸ் ஓடிட்டே இருக்கிறீங்க. ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு கண்ணில் பற்றாதா ஒரு விஷயம், அதை பிடிச்சிட்டு நம்ம வந்துட்டு அடுத்த ஒரு டெஸ்டினேஷன் நம்ம போகிற மாதிரி இருக்கு. ஒரு இலக்கு, நமக்கான ஒரு பஸ் ஸ்டாப், அந்த மாதிரி ஒரு ஸ்டாப் கிடச்சிரும். ஏதாவது ஒன்று கிடைக்காதான்னு சொல்லி பார்த்துட்ருக்கீங்க. அதிகமான நிறைய ஐடியாஸ் இருக்குது, ஆனால் எந்த விதமான பிளானும் நீங்கள் மேப் போட்டு வரைஞ்சி பிளான்லாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் நிறைய விஷயங்கள் உங்கள் மைண்டில் ஓடிட்டே இருக்குது. என்ன விதமான கன்ஃபியூஷன் இருந்தாலும் சரி, என்ன விதமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் பிடிச்சிக்கிறீங்க. எதையும் கைவிடுறதா கிடையாது, எதையும் விடுறதா கிடையாது, மிஸ் பண்ண விரும்பலை. என்ன ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் சரி, என்ன விதமான சான்ஸ் உங்களுக்கு கிடைச்சாலும் சரி, எதுவாக இருந்தாலும் பிடிச்சிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு தெரியுது, ஏதாவது ஒரு விஷயத்த வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு பிடிப்பு நமக்கு தேவை லைஃப்பில். நம்ம உட்காந்துட்டே இருந்தோம்னா எந்த விஷயமும் நடக்காது. நம்ம அதுக்கான ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணாதான், ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட அது நமக்கு நாளைக்கு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட், ஒரு க்ரோத் கொடுக்கக்கூடியதாக மாறும். நம்ம இந்த விஷயம் இல்லைன்னு நினைப்போம், ஆனால் அந்த விஷயம்தான் உங்களுக்கு சக்ஸஸ்க்கான ஒரு விஷயமா இருக்கும். அதனால் எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, எந்த ஒரு சான்ஸும் நீங்கள் ரிஸ்க் எடுக்க விரும்பலை, மிஸ் பண்ண விரும்பலை. அதனால் எதுவாக இருந்தாலும் போல்ட் அண்ட் ஒரு கான்ஃபிடென்ட் மைண்டோட லைஃப்பில் அச்சீவ் பண்ணணுன்ற ஒரு மைண்ட் செட்டோட பிளான் படி பண்ணுறீங்க. உங்களுக்கு நீங்கள் கேட்குற அந்த பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு விரைவில் வருகிறது. விரைவில், மிக மிக அருகில், கமிங் சூன் வருகிறது. அது வரைக்கும் கண்ணை மூடிட்டு கடவுள் காட்டுற வழியில் போயிட்டே இருக்கணுன்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்க. பிளான் பண்ணி போயிட்டுருக்கீங்க, ஆனால் அதே சமயத்தில் வந்து பிளான் பண்ணலை. உங்களுடைய மைண்ட் செட் அந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த மாதிரி போயிட்டுருக்குறீங்க. ஆனால் அதே நேரத்தில்
சில விஷயங்களுக்கு தெளிவும் தேடிட்டுருக்கீங்க, ஏதோ ஒரு விஷயத்துக்காக தெளிவு தேடிட்டுருக்கீங்க. ஏதாவது நம்ம மிஸ் பண்ணுறோமான்ற மாதிரி ஒவ்வொரு மூலை முடுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் அலசி ஆராய்ச்சி செக் பண்ணி எல்லாத்தையும் நோட்டை விட்டுறீங்க, எல்லா விஷயத்தையும் பார்க்குறீங்க. இருந்தாலும் மனசுக்குள்ள சில பயங்கள் இருக்குது, உங்களுக்கு பயம் இருக்குது. பயம் இருந்தாலும் வெளியே காட்டிக்கிறது கிடையாது. எதுவாக இருந்தாலும் என்ன மாதிரியான சோதனை கடவுள் நமக்கு கொடுத்தாலும், மக்கள் பீப்புள்ஸ் நமக்கு கொடுத்தாலும், நம்மளுடைய கான்ஃபிடென்ட் நம்மக்கிட்ட இருக்கிற வரைக்கும் துணிஞ்சு எது வேணாலும் பண்ணுவோம். நம்மளுடைய லைஃப் பர்பஸ், நம்மளுடைய லைஃப் சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் நமக்கான ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் நமக்கு கிடைக்கிற வரைக்கும் நம்ம ஓடிட்டே தான் இருக்கணுன்ற மாதிரி முடிவு பண்ணி உங்களுடைய ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஓகே, இது உங்களுடைய பிளான். இப்போ கடவுளோட பிளான் என்னன்னு பார்ப்போமா? இது உங்களுடைய பிளான், நல்ல பிளான், பெஸ்ட், வெரி குட். ரொம்பவே ஒரு பாயிண்ட் இருக்கிற மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. இன்னும் கொஞ்சம் நாளில் உங்களுக்கு எந்த டேரோ கார்டும் பார்க்க வேண்டிய அவசியமும் இருக்காது, என்னோடய ரீடிங்கு பார்க்கணும் அவசியம் இருக்காது, என்னோடய கைடன்ஸ் தேவைப்படாது உங்களுக்கு. அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு போல்டாக நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறீங்க, ஆக்ஷன் எடுக்கிறீங்க. எதுவாக இருந்தாலும் சந்தோஷமாக இருக்குது. இப்போது காட் அவங்க உங்களுக்கு வச்சு இருக்கிற பிளான்ஸ் காட் மைண்டில் என்ன இருக்கு? காட் மைண்ட்லேயே பூந்து பார்க்குற அளவுக்கு நம்ம பெரிய ஆளாயிட்டோம். கடவுள் பார்த்துட்டு தான் இருக்க, தலையிலே கொட்ட போகிறோம். உங்களுக்கு வச்சிருக்கிறது ரொம்ப பெரிய பிளான் வச்சுருக்குறாங்க கடவுள். இன்னும் அந்த விஷயத்தை வந்துட்டு உங்கள் என்ன சொல்கிறது, ஒரு குழந்தைக்கு வந்து சாக்லேட் காட்டி காட்டி கூட்டிகிட்டு போகிற மாதிரி உங்களை அந்த விஷயத்துக்காக ஒரு ஹோப் கொடுத்து, ஒரு தைரியத்தை கொடுத்து, உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஏஞ்சல் சைன்ஸ் காட்டுறது, நம்பர்ஸு, அந்த மாதிரி சில விஷயம் உங்களுக்கு இன்ட்யூஷன்லேயும் சில விஷயங்கள் வருது. அந்த மாதிரி உங்களுக்கு ஷோ பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கிற உங்களுடைய பாதையில். அதுதான் அவருடைய பிளான். இன்னும் உங்கள் கைக்கு கொடுக்கல, இன்னும் கடவுள் அந்த பிளெஸ்ஸிங்ஸை அவர்கிட்ட மறைச்சி தான் வச்சுருக்கிறாரு சில விஷயங்களை. அதுக்கான டைம் வரும்போது உங்களுக்கு அந்த உங்களுடைய சக்ஸஸ்க்கான அந்த பிளெஸ்ஸிங்ஸ் கண்டிப்பாக கிடைக்கணும், கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கணுன்ற பிளானில் நல்லா அப்படியே உட்காந்துட்டு நல்லா எல்லாத்துலேயும் பாருங்கள் உட்காந்துட்ருக்கிற மாதிரி இருக்குது. இதிலே உட்காந்துட்ருக்கிற மாதிரி இருக்குது. கடவுள் வந்து உங்களுக்கு வந்துட்டு எந்த விஷயத்தையுமே வந்துட்டு இப்போதைக்கு ஃபுல்லாக ஒரு காட்டலை, நீங்கள் லைஃப்பில் இப்படி தான் இருக்க போகிறேன். ஏன்னா ரொம்ப பெரிய பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. கடவுள் உட்கார்ந்த மாதிரியே இருக்குது, எல்லாத்துலேயுமே கடவுள் உட்காந்துட்டு வேடிக்கை பார்க்குற மாதிரியே இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய தைரியம், உங்களுடைய கான்ஃபிடென்ஸ் ஒரு விஷயத்தை அடையிறதுக்காக நீங்கள் என்ன விதமான ஆக்ஷன்ஸ் எடுக்கிறீங்க, எந்த ஒரு லெவலுக்கு நீங்கள் வந்துட்டு உங்களுடைய லைஃப்பை வந்துட்டு எடுத்துகிட்டு போக விரும்புகிறீங்கன்றதை உட்காந்து வேடிக்கை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. எல்லா விதமான ஹார்ட் பிரேக்ஸ், எல்லா விதமான ஒரு பாஸ்ட் எனர்ஜிலேருந்து, ஒரு தேவையில்லாத எனர்ஜிலேருந்து சில விஷயங்களை லெட் கோ பண்ணிவிட்டு, சில விஷயங்களை வந்துட்டு எந்த விதமான ஒரு ஸ்ட்ரகிளும் பண்ணாமன்னு சொல்ல முடியாது, ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாருமே பண்ணிட்டு தான் இருக்கீங்க. எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு ஹாப்பியாக சில விஷயங்களை வந்து ஏற்றுக்க கற்றுக்கிட்டீங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த சுச்சுவேஷனில் இருக்குமா, இந்த சுச்சுவேஷனில் நம்ம வெளில வருவோம், கடவுள் நம்ம கூட இருக்காங்க, கடவுள் நமக்கு ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் நமக்கு கை கொடுத்துட்ருக்காங்க. நம்ம ப்ரே பண்ணுற காடஸ், ஏஞ்சல்ஸ், நம்ம ஆன்சர்ஸ் எல்லாமே நமக்கு கை கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு கடவுள் காட்டுற வழியில் நீங்கள் போகிறதா நினச்சிக்கிட்டு நீங்களாக சில விஷயங்களை வந்துட்டு டிசைட் பண்ணி போயிட்டுருக்கீங்க. ஆனால் கடவுள் தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த பாதையை காட்டிகிட்ருக்கிறாரு. உங்களுக்குள்ளே இருக்க இந்த கான்ஃபிடென்ட், இந்த தைரியம், ஒரு அசட்டு நம்பிக்கை, இது எல்லாமே வந்துட்டு கடவுள் உங்களுக்குள்ளே கொடுத்தது தான். உங்களுக்குள்ளே ஏற்படுத்தி அந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்க வச்சு அது மூலமா நீங்கள் சில விஷயங்களை லெசனாக கற்றுக்கிட்டு உங்களுக்குள்ள ஒரு குருட்டு தைரியம், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மைண்டு, அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கடவுள் தான் நீங்கள் லைஃப்பில் வந்துட்டு மூவ் ஆன் ஆகணும். நிறைய விஷயங்கள்லேருந்து நீங்கள் வந்துட்டு
அதுலேயே நீங்கள் வந்துட்டு உங்கள் லைஃப்பை விட்டுறாமல் அடுத்தது என்னன்றதை பார்த்துட்டு நீங்கள் அதுக்கான உங்களுடைய சூஸ் பண்ணணும். உங்களுடைய பாதை சூஸ் பண்ணணுன்றதுக்காக தான் எல்லாத்தையும் பண்ணார். இப்போ கடவுள் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருக்கிறாரு. நீங்கள் வந்துட்டு பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் ஒரு சந்தோஷமான விஷயங்களாக உங்களுக்கு போய் முடியும். ஃபைனலி அந்த டைமில் உங்களுக்கான ஒரு பெரிய பிளஸ்ஸிங்ஸ் உங்கள் கையில் கொடுக்க போகிறாங்க. அதுக்கான ஒரு டைம் வர வரைக்கும் நீங்கள் சில விஷயங்கள் வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கு. இன்னும் நம்ம லைஃப்பில் நிறைய விஷயங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி சில விஷயங்கள் நீங்களும் அதுக்கு ஏற்ற பர்சனாக சில விஷயங்கள் நீங்கள் தயாராகணும், சேஞ்ச் பண்ணணுன்றதுக்காக வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க. வெயிட்டிங்கில் கரெக்டான நேரம் வரும்போது உங்கள் கையில் அந்த கப் கொடுத்துருவாங்க. எப்போவுமே வந்துட்டு ஃபினான்ஷியல் விஷயத்தில் சில பேர் நம்ம எப்போவுமே சில வார்த்தை இதாகுது. ஃபினான்ஷியல்ன்றது எல்லாருக்குமே இருக்க கஷ்டங்கள். நம்ம வந்துட்டு அதுக்காக வந்துட்டு நமக்கு ஃபினான்ஸ் ஒரு போதுமா இல்லை, என்னால் மைண்ட் அப்செட்டாக இருக்குது, இதனாலேயே ஒரு கஷ்டமாக இருக்குன்ற மாதிரி ஒரு டவுன் எனர்ஜியில் போகாமல் நீங்கள் வந்துட்டு உங்களை நீங்கள் சுறுசுறுப்பாக ஆக்கிக்கிட்டு நமக்கு என்ன தான் நமக்கு ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் என்ன தான் கஷ்டம் இருந்தாலும் நம்மளுடைய லைஃப் சரி பண்ணணும்னா நம்ம ஓடிட்டு தான் இருக்கணும். நம்ம அதுக்கான சில விஷயங்களை ஃபேஸ் பண்ணணும், தைரியமாக மூவ் ஆன் பண்ணிகிட்டே இருக்கணும். யாருக்காகவும் எந்த ஒரு நேரத்துலேயும் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நம்ம ஸ்டாப் ஆகிடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி சில லெசன்ஸ் உங்களுக்கு லைஃப்பில் கற்றுக் கொடுத்துட்ருக்குறாங்க. உட்காந்து கடவுள் வேடிக்கை பார்த்துட்ருக்குறாங்க. ஆனால் உங்களுக்கான ஒரு நல்ல பிளஸ்ஸிங்ஸ் கண்டிப்பாக உண்டு. ஒரு பெரிய பிளஸ்ஸிங்ஸ், பெரிய பிளஸ்ஸிங்ஸ் கண்டிப்பாக உண்டு. இப்போ நீங்கள் எல்லாமே வந்து கடவுளோட பிளான், அவரோட கேம் தான் நீங்கள் விளையாடிட்டுருக்கீங்க. உட்காந்து வேடிக்கை பார்க்குறாரு, நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்கன்றத பார்த்துட்ருக்காரு. சரியா? இதுதான் கடவுளோட பிளான். ஒரு பெரிய பிளஸ்ஸிங்ஸ் கண்டிப்பாக உண்டு. உங்களை சுத்தமாக கைவிடலை, எல்லா விதத்திலும் உங்களை சப்போர்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. நீங்கள் விழ போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தாலும், தடுக்கி விழுற மாதிரி அந்த இடத்துல உங்கள் கைப்பிடிச்சி தூக்கி விடுறாங்க. இப்படி இல்லை, எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலையே நீ அப்படியே ஒரு இடத்துல நீ விழறனா அது அங்கேயே இருந்துடக்கூடாது, எந்திரிச்சு முன்னாடி போன்ற மாதிரி உங்களுக்குள்ள சில நல்ல விஷயங்களை நீங்களாக தெரிஞ்சுக்கிறதுக்காக கடவுளோட பங்கு நிறைய இருக்குது. ஓகே, இதுதான் இன்னைக்கான உங்களுக்கான ரீடிங். எப்படி இருந்தால் சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக என்னோடய வாய்ஸ் இன்றைக்கி கொஞ்சம் ஏடாகுடமாக தான் இருக்குது கோல்டுனால. இந்த ஒரு கிளாத் போட்டிருக்கிறேன், அக்வர்டாக தெரிஞ்சது தான், சாரி. நான் ஷார்ட்ஸ் போட்டிருக்கனால அதை போட்டு உட்காந்துட்ருக்கேன். ஓகே, டேக் கேர், காட் பிளஸ். உங்களோட கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்ஸ்டாலையும் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுடைய இன்னர் செல்ஃப் பற்றி, உங்கள் இன்னர் செல்ஃப் என்ன சொல்கிறாங்கன்றதை பற்றி மெசேஜ். விருப்பம் இருக்கிறவங்க போய் ஒரு கிளான்ஸ் பார்த்துருங்க. சரியா? எப்போவுமே ஹாப்பியாக இருங்க. என்ன மாதிரி சுச்சுவேஷன் இருந்தாலும் ஹாப்பியாக இருங்க. இப்போது நம்ம அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்குன்னா நம்ம எதுவும் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் அமைதியாக உட்காருங்க. அதிகமாக யோசிக்காதீங்க. கடவுளை வேண்டிக்கோங்க, கடவுள்கிட்ட கேட்டுக்கோங்க. உங்களோட கஷ்டங்களெல்லாம் கடவுள்கிட்ட சொல்லுங்கள். ரிலாக்ஸ்டாக இருங்க. கண்டிப்பாக அதுலேருந்து வெளில வருவீங்க. ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக கிடைக்கும். கடவுள் ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு சப்போர்ட்டோ ப்ரொடெக்ஷனோ ஒரு ஹெல்ப் கண்டிப்பாக உங்களுக்கு கொண்டு வந்துடுவார். கண்டிப்பாக. ஓகே, எது பண்ணாலுமே நம்பிக்கையோடு பண்ணுங்கள், எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். சரியா? நீங்களும் ஹாப்பியாக இருங்க, உங்கள் சுற்றி இருக்கவங்களும் ஹாப்பியாக வச்சுக்கோங்க, சந்தோஷமாக இருங்க. டேக் கேர், காட் பிளஸ்.